வணக்கம் பசுமை இந்தியா உறவுகளே. பசுமை இந்தியா இதழினுடைய ஆசிரியர் CR தமிழ்வாணன் ஐயா கிட்ட இந்த கேள்வி நேரம் பகுதியில் வாசகர்களாகிய உங்களுடைய பல சுவாரஸ்யமான கேள்விகளை கேட்டு பதில்கள் பெற்றுட்ருக்கோம். அதில் இது மற்றும் ஒரு காணொளி. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. கேள்வி நேரம் இந்த காணொளியில் உங்களை ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறேன். வாழ்த்துக்கள். கேள்விகளை பார்க்கலாமா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா சம்பந்தமான கேள்வி, அதை தொடர்ந்து ஒரு அரசியல் கேள்வியும் இருக்கு. சிவாஜி, எம்ஜிஆர் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் சினிமாவில். அவங்க இல்லாத சினிமாவை நம்ம பார்த்துட்டோம். இப்போ ரஜினி, கமல், சிம்பு, தனுஷ் இல்லாத சினிமா வருங்காலத்தில் எப்படி இருக்கும்? சினிமா அப்படின்னாவே ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்றதை விட அதில் இன்றைக்கு நாட்டில் நடக்கிற ஒரு தத்துவம் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் கதையாக வடிவமைக்கிறாங்க. அந்த கதையை நம்ம பார்த்து ஓஹோ நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம சமூகத்திலையும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது அதை உணர வைக்குது, புரிய வைக்குது. அதை ஒரு சிலருக்கு இது மாதிரி நம்ம வாழலாம், நல்ல செய்தியெல்லாம் அதில் இருக்கிறது எடுத்துக்கிறாங்க. இது மாதிரி வாழலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் வருங்காலத்தில் என்னென்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் இவங்க மாதிரி அதுக்கப்புறம் வந்தவங்க மாதிரி இல்லாமல் புதுசாக ஒருத்தர் இது மாதிரியான சின்ன சின்ன இயக்குனர்கள், அதற்கான அதாவது ஹீரோயினுக்கு என்ன அர்த்தம், கதாநாயகி அவங்களெல்லாம் புதுசு உருவாங்குவாங்க. ஆனால் வருங்காலத்தில் எப்படி இருக்கும்னா சினிமா சண்டைகள் நிறைந்த ஒரு நிகழ்ச்சியாக தான் இப்போ உலகம் முழுவதும் இருக்கிற படங்கள்லாம் பாருங்க, சண்டை தான் அதிகமா இருக்கும். அது மாதிரியான நிகழ்ச்சி அதுதான் பேன் இந்தியா மூவிஸ். அதுதான் சக்கப்போடு போடுது. KGF ஒரு படம், அது ஃபுல்லா அந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடியற வரைக்கும் உங்களுக்கு துப்பாக்கி சூடு சத்தம் தான் காதுல கேட்டுட்டே இருக்கும். அது மாதிரி தான் நீ மேல வருங்காலத்துல வரும். அப்புறம் இருக்க என்ன மாறுதுன்னு தெரியல. சினிமாவும் நம்மளுடைய அதாவது ஒரு கலாச்சாரம், கல்வி, கலாச்சாரம். உதாரணத்துக்கு நம்ம இளையராஜா அவரை எடுக்கிறோம்னு வச்சுக்கலாம். அவர் எடுத்தோம்னா அதாவது அவர் ஒரு மிகப்பெரிய புரட்சி செஞ்சிருக்காரு. இப்ப அவருடைய பாடல் எடுத்தீங்கன்னா அந்த காலத்துல மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத இன்னும் 100 ஆண்டு 200 ஆண்டு கழிச்சுட்டு அந்த பாட்டை கேட்டா கூட ஒவ்வொரு மக்கள் எல்லாம் இப்படி எல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க. இதே பாரதிராஜா படத்தை எடுத்தாலும் அதுல உலக்கைய சொல்லுவாரு, அருவாள் சொல்லுவாரு. இது மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் சொல்லும் போது அந்த காலத்து மக்கள் இது எல்லாம் இப்படி எல்லாம் வாழ்ந்துக்கிறாங்க அப்படிங்கறத அந்த வரலாறு சொல்ற மாதிரி அவங்களுடைய இயக்கம், அவங்களுடைய தயாரிப்பு இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி இனிமேலும் வர்றவங்க இப்போ இனிமேலும் வர்றவங்க படம் எடுத்தாங்கன்னா அது மாதிரி நிலைச்சு நிக்காது. ஒரு இசையா இருக்கட்டும், படமா இருக்கட்டும், நிலைச்சு நிக்காது. இப்ப இளையராஜாவெல்லாம் இன்னும் நான் சொல்ல போனா இளையராஜாவும் பாரதிராஜாவும் மட்டும் எடுத்துட்டோம்னா, பாரதிராஜா சினிமா இயக்கம் தயாரிப்பு அப்படிங்கிற ஒரு வட்டத்துல இருந்ததை ஒட்டச்சு எரிந்து ஒரு மிகப்பெரிய சாதனை. எம்ஜிஆர் ஸ்டுடியோல வச்சிருந்த சினிமாவை அவர் ஜனரஞ்சகமா கிராமத்திலயும் கொண்டு போய் வச்சுட்டாரு. அதே சமயத்துல அதை எளிமைப்படுத்தினார். இப்ப இந்த குறிப்பிட்ட நபர்கள் தான், குறிப்பிட்ட ஒரு பகுதி மக்கள் தான் சினிமாவை தயாரிப்பாங்க, இயக்குவாங்க. அப்படிங்கிறத யார் வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறத அதாவது சினிமா கதாபாத்திரங்கள் தன்னை வர்ணம் பூசிட்டு நடிக்கிறத யதார்த்தமா நடிக்க வச்சவரு பாரதி ராஜா அவர்கள். அதே சமயத்துல இளையராஜாவிலே எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு இளையராஜாவுடைய சாதனை எல்லாம் மிகப்பெரிய சாதனை. எப்படின்னா ஒரு எல்லாருமே ஒரு சாதிக்கிறதுக்கு ஒரு கட்சி தூங்குறாங்க, ஒரு அமைப்பு தூங்குறாங்க, அதுல ஒரு சாதிக்கிறாங்க. ஆனா ஒரு இசையால
எல்லா தரப்பினரும் கவர்ந்த ஒரு மனிதர் அப்படின்னா இளையராஜா. ஆக்சுவலி இளையராஜா அவருடைய பாவலர் பிரதர்ஸ் அவருடைய சகோதரர்கள் சேர்ந்து உண்மையிலேயே கட்சி பிரச்சாரத்துக்கு தான் இசையமைச்சு பாடுறதுன்னு இருந்தாங்க. அந்த பின்புலத்துல இருந்து வந்தாலும் அவர் தனியா மாறுபட்டு வந்து இந்த இசை உலகத்துல மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி வாழ்வியல்ல வந்து ரொம்ப அழகா பதிவு செய்யறத இசை மூலமா இளையராஜா ஐயா பண்ணதுல வந்து ரோசா பூரவிக்கைக்காரிங்கிற ஒரு படமே அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அதுல அந்த வெத்தலையோங்கிற அந்த ஒரு பாட்டுல எப்படி வந்து வெள்ளந்திய மனிதர்கள் இருப்பாங்க, ஒரு மனிதர்கள் என்ன ஒரு குணாதிசயத்தோட இருப்பாங்கங்கிறத பத்தி உண்மையிலேயே ஒரு கல்ச்சுரல் டிஃபரன்ஸ், ஒரு கலாச்சார மாறுபாடுக்கான ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் அந்த படம் இருக்கு. பாரதி ராஜா ஐயாவோடது பார்த்தோம்னா 16 வயது நிலை படம் எடுத்துக்கிட்டா மட்டுமே போதும், அதுவே அந்த கிராமத்து பின்னணியை அவ்வளவு அழகா சொல்லக்கூடியதா இருக்குது. அங்க எம்பிங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் இந்த மாதிரி நேரம் ஒதுக்கி பேசுறாங்க சார். இப்போ நான் பார்த்தேன் இந்த பார்லிமெண்ட் ஸ்பீச்ல இளையராஜா ஐயா பத்தி ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல பேச்சு போயிட்டு இருக்கு. அவரை புகழ்ந்து இவங்க பேசுறாங்க. அப்புறம் அமிதாப் பச்சன் வைஃப் அவங்க ஜெயா பச்சன் பேசுறாங்க. அவ்வளவு தூரம் வந்து அங்க ஒரு மணித்துளியும் வந்து ரொம்ப பொக்கிஷமா பாதுகாக்கிற ஒரு இடத்துல இவரை புகழ்ந்து பேசுறதுக்கே கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு மேல போயிட்டு இருக்குது. அப்போ இவரு சாதிச்சாரா? ஒரு கட்சி தூங்கி அவங்க மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு கட்சி துவங்கி அந்த கட்சி மூலமா நம்ம வந்து அதிகாரத்தை பெறணும்னு நினைச்சு போராடிட்டு இருக்கிறோம். அவங்க சாதிச்சாங்களான்னு பார்த்தா இவரு தான் சாதிச்சாரு. எப்படின்னா இன்னைக்கு எதா இருந்தாலுமே கட்சியில இருந்தாலும் அறிவும் யோசனை சிந்தனை இதுதான் வெல்லும். இப்போ கட்சி இருக்கு. இப்ப வந்து விஜய் பண்றாரு, வேற ஒருத்தர் சொல்றாரு, யாரு தொடங்கினாலும் அதை பத்தி ஒண்ணுக்கெல்லாம் உரிமை. ஆனா அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு பொருளாதார ரீதியா அவங்க வந்து வளர்றதுக்கு இவங்க வந்து எதையுமே சொல்றது இல்லை. அதாவது கூட்டம் வாங்க போங்கன்னு சொல்ல கையில அவன் என்ன பண்றான், அவன் இந்த கடன் வாங்கிட்டு வரானா, அவன் வந்து எந்த பொருளை அடகு வச்சுட்டு வந்தா எந்த பொருளை வித்து செலவு பண்றான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இவங்களுக்கு கவலை இல்லை. ஆனா அவன் வரணும். அப்போ வந்து இதனாலதான் வந்து தோல்வி சந்திக்கிறாங்க. அதனாலதான் தோல்வி. இப்ப இளையராஜா மாதிரி பாரதி ராஜா மாதிரி ஒரு வெற்றியாளரா மாறணும் அப்படின்னா வந்து தன்னோட இருக்கிற அறிவை பலப்படுத்தி வெளியில கொண்டு வரணும். அப்ப கொண்டு வந்த ஒரு தனி மனித புரட்சி தான் இந்த சமூகத்துக்கான புரட்சி. ஐயா, ஒரு அரசியல் அப்படின்னு வந்தாச்சுன்னா, ஒரு ஆட்சி அமைக்கிறதுனா தனியா எந்த ஒரு கட்சியுமே ஆட்சி அமைக்க முடியறதில்லை. கூட்டணிகளோட தான் ஆட்சி அமைக்க முடியுது. இப்படி பார்க்கும்போது சில தேசிய கட்சிகள் சிறுபான்மையரை, அதுவும் வெறுக்கும் தேசிய கட்சிகளோடு சில சிறுபான்மை கட்சிகளே அங்கம் வகிக்குது. அதை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அதாவது நல்லவங்க கெட்டவங்க கொள்கை ரீதியாகவும் சரி வேறு ரீதியாகவும் அப்படி பிரித்து பார்த்தாலும் ஜெயிக்கிறதுக்காக இன்னொருத்தரோட சேர்ந்து அதில் செய்யணும் அப்படின்னா ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் தான் கூட்டணி அமைக்கிறாங்களே தவிர அவங்க கொள்கை பிடிச்சிருக்குது, இவங்க கொள்கையை பிடிச்சிருக்குது அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க கூட்டணி அமைக்கிறதில்ல. ஜெயிக்கணும், அவங்களையும் சேர்த்து நம்ம வந்து வச்சுட்டு ஜெயிக்கணும். எப்படி வந்து பெட்ரோல் கம்மியாக இருக்குது, அதோட வந்து மண்ணெண்ணெய் ஊற்றி ஒரு 2 வீலர் ஓட்டுறாங்களா, அது மாதிரி ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வந்து அந்த சிறுபான்மையர்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புகளை சேர்த்து வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்போ உண்மையிலேயே மக்களுக்கான பிரதிநிதித்துவமோ இல்லைன்னா சேவை அப்படிங்கிறது கொஞ்சம் சேவைங்கிறதே இதுல யாருமே சேவை அப்படிங்கிறது வந்து எந்த கட்சியுமே சேவைக்காக வர்றதில்ல, அதிகாரத்துக்காக தான் வர்றாங்க. சேவை அப்படின்னு வர்றது வந்து அதெல்லாம் எப்போ போயிடுச்சு. அதிகாரத்துல வந்து உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா கட்சியும் வர்றாங்களே தவிர சேவைக்காக வர்றதே கிடையாது. சேவை வர்றது வந்து இன்னைக்கு இந்த நாட்டுல வந்து இந்த சமூகம், இந்த இந்தியா வந்து அப்படியே செழிப்பான நாடா மாறி இருக்கும். அப்ப விஜய் அவர்களும் அதிகாரத்தை நோக்கி வர்றது அதிகாரத்தை ஏற்கனவே சொன்னது அதிகாரத்தினுடைய மோகம். அந்த அதிகாரத்துல போய் உட்கார்ந்து அது ஒரு போதை, அதுல உட்காரணுங்கிற ஒரு எண்ணத்துலதான் விஜயம் வர்றாரு. எல்லாரும் பேசிட்டு அத்தானே பேசிட்டு இருக்கிறாங்க. ஐயா, சில காவல் நிலையங்கள்ல பொதுமக்கள் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகணும் அப்படின்னா மாமூல் வாங்குறது, ஆர்டிஓ ஆஃபீஸில் ஏதாவது ஒரு பத்திரத்தை சரி பண்ணணும்னா அதற்கு ஏதாவது லஞ்சமாக பணம் பெறுறது, இதே போல் பத்திரப்பதிவு செய்யும்போது அங்கே சொத்து மதிப்புக்கு ஏற்ற மாதிரி அப்படி இப்படின்னு கொஞ்சம் லஞ்சம் வாங்குறது, இந்த விஷயங்கள்லாம் இருக்குது.
இது இப்படிதான் இருக்கும்னு மக்கள் அப்படியே கண்டு காணாம போயிடணுமா, இல்லை இதெல்லாம் மாத்துறதுக்கு, மாற்றம் கொண்டு வரதுக்கு ஏதாவது வழி இருக்கா? மொத்தத்துல லஞ்சம் அப்படிங்கறத சொல்லிட வேண்டியதானே. இப்ப பத்திரம் பதிவுத்துறையில் மட்டும்தான் லஞ்சம் வருது, ஆடியோ போலீஸ் இல்ல. ஏன்னா நிறைய லஞ்சம் நடக்குது. அதாவது எல்லாரும் முதல்வரும் வாங்குறாங்க. ஏன்னா இதை எழுதி இருக்கிற வாசகர் இந்த இடத்துல எல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம இந்த பசுமை இந்திய உறவு இவ்வளோ டீட்டெயிலா கேள்வி கேட்டிருக்காரு. எல்லா இடத்துலயும் லஞ்சம் இருக்குது. லஞ்சம் லஞ்சம் அப்படிங்கிறது ஒரு வகையில் என்னன்னா, இப்போ அமெரிக்காவிலேயே லஞ்சம் கொடுக்கறது வந்து டாக்டருக்கே லஞ்சம் கொடுக்குறாங்க. அது வந்து என்னன்னா ஊக்கத்தொகைன்னு சொல்லிடலாம். அதுக்கு வரியெல்லாம் போட்டு அதை வாங்கிக்கிறான். லஞ்சத்துக்கு ஊக்கத்தொகைன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ நம்மளுக்கு ஒரு மருத்துவர் வந்து ரத்த டெஸ்ட் பண்ணணும்னு எழுதுறாரு. அதை எடுத்துகிட்டு போய் லேபில் கொடுப்போம். கொடுத்துட்டான் அவங்க ஃபோன் பண்ணுவார் அந்த லேப் டெக்னீஷியன் வந்து டாக்டருக்கு, சார் இவங்களுக்கு என்ன பண்ணட்டும், இதெல்லாம் பண்ணேன், இவ்வளோ அமௌண்ட் வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து அந்த அமௌண்ட்டை நம்மள்ட்ட வாங்கிட்டு அதில் 75% தான் அந்த டாக்டருக்கு கொடுப்பார். ஏதோ மருத்துவருக்கு ரத்த டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்தாருல மருத்துவர், 25% தான் அவருக்கு கொடுப்பாங்க. அந்த அந்த லேப் டெக்னீஷியன் வந்து வச்சுப்பாங்க. அப்போ அதில் அந்த 25%த்தில் அவர் என்ன செஞ்சிட முடியும்? ஒன்றும் இல்லை. அதே மாதிரி என்னென்னா இப்போ எல்லா இடத்துலையும் லஞ்சம் பரவி வளர்ந்து விட்டுது. இப்போ லஞ்சத்தை வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, லஞ்சத்தை வந்து பொருளாதார ஒரு அதாவது வந்து ஒரு சுழற்சி அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். நான் ஒரு பொருளாதார சுழற்சி. ஏன்னா லஞ்சத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு முடியாது. ஏன்னா கீழே இருக்கிறவங்களும் லஞ்சம் வாங்குறாங்க. இப்போ விவசாயியே வந்து ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போடுறாங்க. அப்போ அதுவும் லஞ்சம் தான் அப்படின்னு வச்சுக்கிட்டான். இப்போ வந்து ஓட்டுக்கு காசு வாங்கும்போது அதுவும் லஞ்சம் அப்படின்னு நினச்சிட்டா போது லஞ்சத்தை எங்கே நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும்? கட்டுப்படுத்தணும். அது வந்து ஒரு பொருளாதார ஒரு புழக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது. எடுத்துக்கிட்டு தான் பயணம் செஞ்சாகணுமே தவிர இப்போ நான் வந்து லஞ்சத்தை இப்படி குறைச்சிடலாம், இப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றது வந்து அது என்னமோ வாய் பேச்சில், அதாவது ஒரு பேச்சுக்காக சொல்லலாமே தவிர, பேச்சுக்காகவும் அரசியலுக்காகவும் சொல்லலாமே தவிர அது வந்து நடைமுறையில வந்து படுத்த முடியும். ஏன்னா எல்லா இடத்துலையும் அது நடக்குது. நடக்கும் பொழுது இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம், ஒரு சின்ன குழந்தை இருக்குது, ஒரு பையன் இருக்கிறான், அவன்கிட்ட கடையில் போய் இந்த பொருள் வாங்கிட்டு வா, கடையில் போயிட்டு இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வாங்க, காசு ரொம்ப வெயிலாக இருக்கு, நான் போக மாட்டேன், போயிட்டு வரேன்னா எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ அவனுக்கு வந்து நீ ஒரு சாக்லேட் வாங்கிக்க, ஒரு மிட்டாய் வாங்கிக்கன்னு அவனுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்கும் பொழுது தான் அந்த வேகமாக ஓடி அந்த பொருளை வாங்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு பேர் நம்மள்ட்டையும் நாங்கள் உதவியாளர் இருக்கிறாங்க, வேலை இருந்தால் அவங்க ஒரு பொருள், அதாவது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வராங்க. அவங்க வீட்டில் போகும்போது இந்த ஒரு 200 தரேன், வீட்டிலலாம் போய் யாருக்காவது வாங்கி கொடு, ஏதாவது பழம் வாங்கி அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இல்லை, இதை வந்து நம்ம லஞ்சம்னு நம்ம எடுத்துக்க முடியாது, ஊக்கப்படுத்துதல்னு தான் எடுக்க முடியும். அது ஏன் அதை அப்படி மாத்திரம்னா, இதை வந்து லஞ்சத்தை வந்து இது வந்து இல்லாம பண்ணவே முடியாது. நீங்க சொல்றது கடமையை செஞ்சுட்டாங்க, செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஊக்கத்தை கொடுக்குறீங்க. கடமையை செய்யறதுக்கே கைவிட்டு கொடுக்க வேண்டிய கடமையை அவன் செய்யறதுக்கே கொடுத்து முதலுக்கே கொடுத்தான கடைக்கு அனுப்புற குழந்தைங்கள அதே மாதிரி அவங்க வந்து முதல்ல கொடுத்துறோம். ஒருவரால் வந்து அதை செய்ய முடியல, ஒருவரால் செய்ய முடியுது. அப்ப இருந்தாலும் இந்த பணப்புழக்கம் எங்கன்னா அப்படியே பறந்துட்டே தான் இருக்கு, அந்த ரொட்டேஷன் ஆகுது. இந்த பணப்புழக்கம் ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுங்களேன், ஆகாது. இப்போ வந்து இப்போ உதாரணத்துக்கு அம்பானியை வந்து சொல்லுவாங்க, அதானி சொல்லுவாங்க. அதானி இவ்வளவு பெரிய பணக்காரரு, நாட்டில் இருக்கிற இதெல்லாம் கொள்ளையடிச்சாரு அப்படி இதெல்லாம் நிறைய பேசுகிறாங்களே. இப்போ அதானி வந்து 25 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறாரு, அம்பானி 25 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறாரு. அந்த கம்பெனி இல்லை அப்படின்னா இந்த 50 லட்சம் பேரும், உதாரணத்துக்கு இந்தியாவோட இருக்கிற டாப் 10 கம்பெனிகளில் இருக்கிறவங்க ஒரு 2 கோடி பேர் வேலை பார்க்குறாங்க. 2 கோடி பேருக்கும் அரசு வேலை கொடுக்குமா? கொடுக்காது. அப்போ இப்போ அவங்கள வந்து நம்ம ஊக்கப்படுத்துறது தானே ஒரு அதான் பண்பாடு, அதான திட்டம். அது மாதிரி என்னென்னா வந்து லஞ்சத்தை வந்து ஒழிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு அதை பற்றி பேசக்கூடாது. அது வந்து ஊக்கப்படுத்துகிற ஒரு விஷயமா வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து அது வந்து ஒரு மனநிறைவாக இருக்கும். இப்போ லஞ்சம்னு சொல்லிட்டு இருக்கிறது வேற, அவங்க இன்சென்டிவ் கொடுத்தமையா அப்படி சொல்லிட்டு போறது வந்து சாண சிறந்தது. அது இன்சென்டிவ் அளவுல இருந்தா பரவாயில்லையே, பெரிய தொகையா போகும்போது தானே. அது வந்து என்னன்னா பொதுவா சொல்றேன், என்னால முடியாததை, பொதுவா என்னால முடியாததை
என்னாலேயே அது முடியாது அப்படிங்கும்போது அதை பற்றி நான் பேசக்கூடாது. ம் இப்போ என்னால் கட்டுப்படுத்த முடியும், என்னால் என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை நான் வந்து செய்யலாம்னு சொல்லலாம், ம் யோசனையும் சொல்லலாம். என்னாலே செய்ய முடியாததை வந்து நான் எப்படி வந்து அதை வந்து பேச முடியும்? ரொம்ப இப்போ லாஜிக். யாராலையுமே பேச முடியாதுல்ல. ஆமா. அதனால இதை வந்து யாருமே வந்து ஒரு சட்டத்தை போட்டு கூட இதை வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா கீழே இருந்து மேலே வரைக்கும் அது ஊறிடுச்சு, அது வந்து புழக்கத்துக்கு வந்துருச்சு. அப்போ வந்து அதை நம்ம வந்து இன்றைக்கு வந்து ஒரே நாளையில் எப்படி வந்து இப்போ லஞ்சங்கிறதே ஒரே நாளையில் உருவாகலை, கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கு. அந்த லஞ்சத்தை வந்து ஒரே நாளையில் எப்படி குறைக்க முடியும்? ம் அப்போ வந்து அது இப்போ அது வந்து செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலுங்கிறதுனால ஜென்டில்மேன், அன்னியன், இந்தியன் 1, இந்தியன் 2ல மட்டும்தான் பாசிபிள். அது வந்து சினிமாவில் எடுக்க முடியும். அவங்களே லஞ்ச ஊழல்ல மாட்டிக்கிறாங்கல்ல எடுத்த டைரக்டர். அதான் சொன்னேன், அந்த சினிமால தான் பாசிபிள். சினிமாவில் எடுத்துறவங்களும் அவங்களே லஞ்சத்தில் மாட்டுறாங்கல்ல, இன்கம் டேக்ஸில் மாட்டுறாங்கல்ல. அப்போ வந்து அந்த சினிமா எடுத்தவங்க அவங்க படத்துக்கு தகுந்த மாதிரி தான் இப்படி வாழ்கிறோம் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியல. அப்போ என்னென்னா இந்த படம் வந்து மக்களுக்காக இருக்குது, மக்களை இப்படி நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது தானே. அது ஒரு நடிப்புன்னு தானே. ஐயா, இப்போ என்கவுண்டர் படுகொலைகள் அப்படின்னு சிலது இருக்கு இல்லையா, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது என்னன்னா, இப்போ குற்றங்கள் வந்து நாட்டில் வந்து அதிகரிச்சுட்டு போகுது. குற்றங்கள் ஏன் அதிகரிக்குது அப்படின்னா, அவனுக்கு வந்து பொறுப்புணர்ச்சி, பொறுப்பான ஒரு வேலைகள் இல்லை, பொருளாதாரத்தில் வந்து நெருக்கடியில் இருக்கிறான். அப்படிங்கும்போது அவன் வந்து தவறான வழிகளுக்கு செல்றான் அப்படிங்கிறது தான் ஒரு கருத்து. அதே சமயத்தில் குற்றங்களை தடுப்பதற்கு போதிய ஒரு அதாவது ஒரு அமைப்பு, அதாவது இப்போ காவல்துறையிலேயே வந்து போதிய அதிகாரம், போதிய ஒரு வசதி வாய்ப்புகளை வந்து செஞ்சு தருவதில்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ காவல்துறையாக இருந்தாலுமே அவங்களுக்கே பாதுகாப்பின்மை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக. அப்போ அவங்க அதையும் தாண்டி வந்து குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் முடியாத ஒரு சூழலில் தான் குற்றங்கள் நிறைய நடந்துட்டு இருக்குது. அந்த குற்றங்களை நடக்கும் பொழுது ஒருத்தர் பிடிக்கிறாங்க, அவங்க வந்து தப்பி சொல்கிறாங்க, அவங்க வந்து காவல்துறையினர் தாக்கும் பொழுது இவங்க வந்து அவங்கள சுட்டு பிடிக்க வேண்டியதாக இருக்குது, தவறி அவங்க மேலே வந்து குண்டு பாய்ந்து வந்து இறக்க வேண்டியதாக இருக்குது. அதைத்தான் வந்து என்கவுண்டர்னு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமே. இப்போ வந்து இதெல்லாம் என்னென்ன மாற்றத்தை உருவாக்குதுன்னா, அடிப்படையிலேயே அவங்களுக்கு வந்து மக்களுக்கு உதாரணத்துக்கு இப்போ நம்ம முதல்வர் ஐயா இருக்கிறாரு, ஸ்டாலின் இருக்கிறாருன்னா, இப்போ தினந்த 365 நாள் ஆச்சுங்களா, ஒரு வருடத்துக்கு 5 வருடத்துக்கு இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு 4 வருடம் முடிஞ்சிருச்சு. ஒரு நாளாவது மக்களுக்கு ஒரு அறிவிப்பு, மக்களாகிய நீங்கள், உதாரணத்துக்கு மக்களாகிய நீங்கள் தவறான பழக்க வழக்கத்துக்கு செல்லாதீர்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யுங்கள், நல்ல உணவுகளை பார்த்து சாப்பிடுங்க, உடல் ஆரோக்கியத்துக்கு நல்ல உணவுகளை சாப்பிடுங்க, தன்னுடைய குழந்தைகளை நல்லதை சொல்லி வளங்க அப்படின்னு ஏதாவது வந்து ஒரு அறிக்கை, ஒரு மக்களுக்கு ஒரு வந்து ஒரு வானொலி மூலமாகவோ ஒரு தொலைக்காட்சி மூலமாகவோ ஏதாவது அறிவிப்பு கொடுக்குறாரா, ஏதாவது சொல்கிறாங்களா? அப்படின்னா இவங்களுக்கான பொறுப்பு என்னென்னா, மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கு தான் முதல்வர் இருக்கிறாரு, பிரதமர் இருக்கிறார். அப்போ அந்த நல்வழிப்படுத்தும் பொழுது அவங்க வந்து இப்போ ஒரு சட்டத்தையும் நல்ல சட்டத்தையும் இயற்ற முடியாது. அதே சமயத்தில் மக்களுக்கு வந்து மனசை கவர்ற மாதிரி நல்ல விஷயங்களும் சொல்ல முடியாது. அப்போ வந்து இவங்க வந்து இன்னைக்கு வந்து யாருமே அதை சொல்றதில்லை. இப்போ வந்து குடிக்க வேண்டாம், அதாவது உடம்புக்கு வந்து கேடு, அதாவது புகைப்பிடித்தல் வந்து உடம்புக்கு கேடு, இதெல்லாம் வந்து ஒரு முதல்வர் வந்து ஒரு மாதத்துல ஒரு நாளாவது மக்களுக்கு ஒரு அறிவிப்பு சொல்லணும், அதை சொல்லல. அப்ப சொல்ல முடியலையே, சொல்லாத பொழுது அப்போ என்னன்னா, அவன் எப்படியோ இருந்துட்டு போறான். அவன் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு என்ன, நாம் வந்து இந்த பொறுப்பில் இந்த நாற்காலியில் வந்து இது சினிமா படத்தில் வர்ற மாதிரி நாற்காலிகள் வந்து 4 நாற்காலிகளும் ஒவ்வொரு கட்சி, அதனால் நாம் வந்து அந்த இடத்த வந்து 4 நாற்காலியில் இருக்கிற
கட்சிகளை வந்து காப்பாற்றுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன நம்ம அதனாலதான் குற்றங்கள் அதிகரிச்சுட்டு போகுது. குற்றங்கள் அதிகரிக்கும் போது காவல்துறையினருக்கு வந்து அதிக சம்பளம் தரதில்லை, அவங்களுக்கு வசதி கொடுக்கறதில்ல, அவங்க பிள்ளைங்கள் எல்லாம் வந்து படிக்கிறதுக்கு உதவி செய்யறதில்ல. இவங்களுக்கு காவல்துறையினருக்கு 8 மணி நேரம் டியூட்டி கொடுத்தா அவன் வந்து ஓய்வு எடுப்பான். அது இல்லாத மாலையிலையும் வெயிலையும் ரொம்ப சிரமப்படுறதுனால அவங்களும் ஒரு சில தன்னை மீறி தன்னுடைய கோபத்தை வந்து யார்கிட்ட காட்டுவாங்க? தன் கையில இருக்கிற குற்றவாளி யாரோ அவன்கிட்ட தான் காட்டுவாங்க. அப்போ இதெல்லாம் நடக்குது அப்படின்னா வந்து இதெல்லாம் நடக்காம இருக்கிறதுனா இந்த அரசியல்வாதிகள் ஆளுங்கட்சிகள் வந்து சட்டத்தை நல்ல சட்டத்தை இயற்றணும். மக்களுக்கு சட்டத்தை விட மக்களுக்கு வந்து நல்ல நல்ல போதனைகள். ஒரு முறை நான் வந்து மலேசியா போயிருந்தேன். மலேசியாவில் வந்து பல முறை போயிருக்கும்போது ஒரு முறை வந்து அங்கே இருக்கிற வானொலியில் வந்து காலையில் ஒரு அங்கே இருக்கிற பிரதமரும் யாரோ முக்கியமானவர் பேசுகிறாரு. அதை கேட்டதுண்டு. அதாவது வானொலியில் என்ன கேட்குறாங்கன்னா, தொழிலதிபர்களுக்கான ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிறாங்க. அதாவது என்னென்னா, உங்கள்கிட்ட நிறைய பேர் வந்து வேலை கொடுத்துருப்பீங்க, வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்களால தான் நீங்கள் வந்து தொழிலதிபராக இருக்கிறீங்க. நீங்கள் அவங்களுடைய நலனில் நீங்கள் அக்கறை செலுத்தணும். அவங்களுக்கு சரியாக சம்பளம் கொடுக்கணும். அவங்களுக்கு சுகாதார கல்வி போன்ற வசதிகளை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். அப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க மேலும் மேலும் உங்களுக்கு உழைப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு. திரும்ப மாலை நேரத்தில் தொழிலாளர்களுக்கான அறிவிப்பு கொடுக்குறாங்க. அந்த தொழிலாளர்களே, உங்களுக்கு வந்து வேலை கொடுக்கும் முதல் வாழி தான் கடவுள். அந்த கடவுளை வந்து நீங்கள் வந்து எந்த ரூபத்திலையும் வந்து கெடுதல் செய்யாதீங்க, அவங்களுக்கு நல்லது செய்யுங்க. வேலை நேரத்தில் வந்து உண்மையாக இருங்க, இன்னும் கடினமாக உழையுங்க, கம்பெனி வளர்கிறதுக்கு வந்து முயற்சி செய்யுங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குறேன். இதை நான் வந்து கேட்டுட்டு இது என்னன்னு கேட்ட பிறகுதான் அது என்னன்னா, அவங்க தமிழ் மொழியிலையும் சொல்றாங்க, அவங்க மொழியிலையும் சொல்றாங்க, மலையாள மொழியிலையும் சொல்றாங்க. அப்படி சொல்லும் போதுதான் எனக்கு ஏன் நம்ம நாட்டிலாம் இப்படி இல்லை அப்படிங்கிறத அன்றைக்கே நான் வந்து 2006-2007 போகும்போது அன்றைக்கே நான் வந்து இதை கேட்டது. அது மாதிரி இங்க வந்து இல்லை, ஒரு அறிவிப்பு வந்து இல்லை. இப்ப எந்த அரசியல்வாதி எடுங்க, இப்ப விஜய் கூட வந்துக்கிறாரு. விஜய் வந்துக்கிறாரு, என்ன சொல்றாரு? அவங்களுடைய கட்சிக்காரர்கிட்ட இளைஞர்கிட்ட என்ன சொல்றாரு? தம்பி, யாரும் குடிக்க வேண்டாம், தண்ணி அடிக்க வேண்டாம், சிகரெட் குடிக்க வேண்டாம், அப்பா அம்மாவை நீ பத்திரமா காப்பாற்று, நிறைய சம்பாதிங்க, புது புது தொழிலை செய்யுங்க அப்படின்னு ஏதாவது அறிவிப்பு கொடுக்குறாரா? கொடுக்குறதில்ல. இவரு மட்டும் இல்லை, யாருமே கொடுக்குறது இல்லையே. எந்த கட்சியிலேருந்து கொடுக்கறது இல்லை. எல்லாரும் வந்து சரி, கட்சி தொண்டர்கள் வர்றாங்கன்னா முதல்ல அவங்க நீ சாப்பிட்டியா, சரி சாப்பாட்டுக்கு என்ன உங்களுக்கு வருமானம் வருது, சரி இங்கே சாப்பாட்டுக்கு உனக்கு வழியில இங்க எதுக்கு அப்ப வர்ற கட்சிக்கு வர வேண்டாம், நீ போய் ஏதாவது வேலை செய்ய, நிறைய சம்பாதி, ஓய்வா இருக்கும்போது ஒரு நாளைக்கு நீ வா. நம்மளுடைய கட்சி கொள்கைகள் வந்து பிடித்திருக்குது. இந்த கட்சி கொள்கையின்படி இதில் இணைந்து நம்ம இந்த நாட்டுக்கு நல்லது செய்வோம் ஒரு எண்ணத்தோடு வாங்க அப்படின்னு சொல்லணுமில்ல கட்சி தலைவர்கள். அப்போ இவங்க என்னன்றாங்கன்னா, இப்போ எளிய மக்களுக்கு கூட நிறையா கட்சிகள் வந்து தூங்குறாங்க. தூங்கிட்டு நீங்கள் வந்து அந்த கட்சி தூங்கின அந்த அந்த தலைவரை பாருங்கள், கீழே இருக்கிற தொண்டர் பாருங்கள். கட்சி தூங்குனூர் வந்து நல்லா நீட்டாக சுத்தமாக பிரமாமல் உடையெல்லாம் நிறுத்திட்டு காரில் விதவிதமான காரில் போவாங்க. இவன் பின்னாடி சுத்தவங்களாம் அப்படியே தான் இருப்பாங்க. அப்போ இவங்களை வச்சு தான் இவங்க வந்து நல்லா வாழ்றதுக்கு ஒரு கட்சி துவங்கிடுறாங்க அப்படிங்கறத ஒரு கருத்து வந்து பரவலா. அதுக்கு உதாரணமா நிறைய கட்சிகள் இருக்குங்க, நான் பாக்குறோம். ஆமா, எதுக்குன்னா ஒருத்தர் இப்ப ஒருத்தர் வந்து கட்சி துவங்கி சம்பாதிக்கணும்னா ஒரு கட்சி துவங்கிடுறாரு, சம்பாதிச்ச பிறகு கட்சி கலைச்சிடுறாரு. இது மாதிரி நிறைய நம்ம பார்க்கணும். இது மாதிரி எல்லாம் அதாவது அப்பாவி மக்களை இப்படி எல்லாம் பயன்படுத்துவது, இதெல்லாம் என்ன, எப்படி இந்த சமூகம் வளரும் நாளைக்கு வந்து அப்படி ஒரு பாவம் இருக்குங்கிறதையே யாருமே வந்து உணரவே இல்லை. எவ்வளவோ பாவம் சொல்றாங்க, இதுவும் மிகப்பெரிய பாவம் தான். இதெல்லாம் என்னன்னா, ஒருத்தன் வந்து அவனுடைய நேரத்தையும் காலத்தையும் விரயமாக்குனாவே அதுவும் ஒரு பாவம் தானே. நிறைய பேர் அவங்களோட இளமையே தொலைச்சிடுறாங்களே, பல வருஷம் இவங்களோட பயணம் செஞ்சு, குறைஞ்சது ஒரு 5-10 வருஷம் ஓட்டிட்டு. இன்னொரு முறை கூட சொன்னா, நான் சொல்ல வேண்டியது, ஒரு சமூக மாற்றத்துக்காக ஒரு கட்சி தூங்குறாங்க,
என்னுடைய மக்கள் வந்து ரொம்ப பாவப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, நசுக்கப்பட்டவங்க அப்படின்னு இவன் இந்த இந்த ஒரு கட்சி துவங்கி கட்சி ஆட்சிக்கு போகும்பொழுது ஆட்சி போய் உட்காரத்துக்குள்ள நிறைய பேர் செத்துருவான். அப்போ இதே இதுல இருந்து அப்படியே வந்து நம்ம இளையராஜா விடுங்க, அவர் எந்த கட்சியும் தூங்கல, எந்த இதுவும் பேசல, ஆனா அதிகாரத்துல போய் உட்காந்துட்டாங்க. அப்ப வந்து என்னன்னா வந்து சிம்பிளா அறிவை பயன்படுத்துறாங்க, அவர்கிட்ட இருக்கிற திறமை பயன்படுத்தி ஒரு அதிகார வட்டத்துக்குள்ள போய் உட்காந்துடுறாங்க. அப்போ இந்த கட்சி துவங்கி இத்தனை வருஷம் ஆனவங்களையும் நம்ம இளையராஜாவையும் ஒப்பிட்டு பார்ப்போமே, யாரு ஜெயிச்சாங்க அப்படின்னா இவர் தானே இப்ப ஜெயிச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு, அந்த இடத்துக்கு போயிடுறாங்கல்ல ஐயா. அப்ப இதே போலதான் ஜாதி அரசியல் ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்றதையும் எடுத்துக்கணுமா? இல்லை சாதி அரசியல் வந்து ஒழிக்கப்படும்னா சும்மா அதாவது வந்து சும்மா சொல்றாங்க. இப்போ சாதி ஒழிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சாதி போயிடுச்சு, எப்படி இவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கிடைக்கும்? இப்போ சாதியின் அடிப்படையில் ரிசர்வேஷன் ஒதுக்கிக்கிறான். இப்போ சாதி எடுத்துட்டான், இவங்களுக்கு எப்படி எம்எல்ஏ ஆவாங்க, எம்பி ஆவாங்க, ஒரு மந்திரி ஆவாங்க, ஒரு நீதிபதி ஆவாங்க, ஒரு அரசு துறையில் எப்படி போஸ்டிங் போவாங்க? சாதி எடுத்துடுறீங்கன்னு வச்சுக்கலாம், எப்படி அதை வந்து அதை சொல்லலையே. இப்போ சாதியை எடுத்துருன்னு சொல்கிறவங்க அந்த ரிசர்வேஷனை இப்படி நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு அவங்க சொல்லலையே இது நாள் வரைக்கும். நீங்க எதுவும் கேட்டிருந்தா கூட சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதான் சாதி ஒழிக்கணும்னு பேசுறவங்க சாதி ஒழிச்சிடலாம், ஓகே. அவங்க சாதி ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றவங்கள சரி எப்படி இந்த ரிசர்வேஷனை வந்து நடைமுறைப்படுத்துறது, எந்த அடிப்படையில் பண்ணணும் அதை சொல்லலையே. அவங்க முதல்ல பிளே கிரவுண்டை லெவல் படுத்தணும், அதுக்கப்புறம் தான் இது எடுக்க முடியும். இல்லை, இந்த சாதி அடிப்படையில் ரிசர்வேஷன்லாம் கொடுக்கறது என்னன்னா சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாருமே வந்து ஒரு ஒரே நிலைமையில வரணுங்கிறதுக்காக நிலைமையில வந்து வரவே முடியாது. எப்படி வர முடியாதுன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு சினிமாவில் மிகப்பெரிய மனிதர் பெண்மணின்னு வச்சுங்களேன், உங்களுக்கு 4 உதவியாளர் வேணும். அந்த உதவியாளர் உங்களை விட கொஞ்சம் பொருளாதாரத்துலேயும் படிப்பிலையும் அறிவிலும் திறமையிலையும் கொஞ்சம் கீழே இருந்தால் தானே உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு உதவியாளர் இருப்பார். உங்களுக்கு சரிசமமாக பிள்ளைங்க எப்படி உங்களுக்கு உதவி செய்வாங்க? அப்போ ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருக்கு ஓட்டுநர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உண்டான திறமையும் அறிவும் அவருக்கு உண்டான சம்பளமும் இவருக்கே இருந்தால் எப்படி ஓட்டுநராக அவர்கிட்ட பணிவாக நடப்பார்? அப்படின்னா ஏற்றத்தாழ்வு வேணுமில்ல. ஏற்றத்தாழ்வுங்கிறது தொழில் ரீதியாகவோ இல்லை வேறு ஒரு ரீதியாகவோ ஏற்றத்தாழ்வு வந்து இருந்தால் தானே அந்த சமூகம் நல்லா ஓடும். இல்லைன்னா ஏற்றத்தாழ்வு இல்லைன்னா எப்படி அதை நடைமுறைப்படுத்துவீங்க? எப்படி எல்லாத்தையும் சமப்படுத்துவீங்க? சமப்படுத்திட்டீங்கன்னா யார் பேச்சு யார் கேட்பா? இப்போ யாரும் கேட்க மாட்டாங்கல்ல, எல்லாம் சரி சமம். யார் உத்தரவிடுறது, யார் வந்து அதை பின்பற்றுறது, யார் செயல்படுத்துறது, யார் அதை பாதிக்கப்படுறாங்க, யார் வந்து நன்மை அடைகிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அதனால ஏற்றத்தாழ்வு கட்டாயம் இருந்துட்டு தான் இருக்கும் மனித குலத்தில். அதே மாதிரி ஏற்றத்தாழ்வு இருக்கும் பொழுது பொருளாதார ஏற்றத்தாழ்வும் இருக்கும், இன ஏற்றத்தாழ்வும் இருக்கும், சாதி ஏற்றத்தாழ்வு இருக்கும், மத ஏற்றத்தாழ்வு எல்லாமே இருக்கும். எல்லாம் இருந்தால் தான் அதுதான் ஒரு சமூகம். இல்லாட்டினா இதை மதத்தை ஒழிக்கணும், சாதியை ஒழிக்கணும், அதை ஒழிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு கடவுளையே நம்ம வந்து கடவுள் வந்து பொய் அப்படின்னு நாமளே சொல்கிறோம்னு வச்சோம்னா, கடவுள் ஒருத்தர் இருக்கிறதுனால தான் இந்த சுமையை கொண்டு போய் கடவுள்கிட்ட இறக்கி வைக்கிறோம். அதாவது அவர் இருக்கிறாரு, இல்லை அவர் செய்யலை, தூங்குறாரு, என்ன பண்ணுறாரு அதெல்லாம் தெரியாது. கடவுள்னு ஒரு கதாபாத்திரம் ஒருத்தர் இருக்கிறதுனால தான் ஐயோ கடவுளை நான் காப்பாற்றுன்னு அதையாவது கொண்டு போய் கொடுக்குறோமே. அப்போ கொடுத்துட்டு சரி கடவுளை என்ன நம்மளை வந்து சொல்லிட்டோம் காப்பாற்றுவார் அப்படிங்கிற மனதைரியத்தில் ஒரு தன்னம்பிக்கையில் ஒரு திருப்தியில் வீட்டுக்கு வந்துடுறோம். அப்போது அந்த கதாபாத்திரம் கடவுளுங்கிற கதாபாத்திரம் அங்கே இருக்கணும். மதங்கிற கதாபாத்திரம் ஒன்று இருக்கிறதுனால தான் நான் இந்த மதத்தை சொந்தேன், என் மதத்தில் இத்தனை பேர் இருக்கிறான் அப்படின்னு ஒரு கூட்டத்தை உருவாக்குறான்ல. அப்போ அந்த மதம் இல்லைன்னா வந்து ஒரு கூட்டத்தை உருவாக்க முடியாதுல்ல. அப்போது இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு சமூகம். இந்த சமூகத்தில் வந்து எதையும் வேண்டான்னு சொல்ல முடியாது. அதாவது எதை செய்யணுமோ அதை செய்யலை. இந்த சமூகம் பிரிஞ்சு கிடந்தாலும் எதை செய்யணுமோ அதை செய்யலை ஆச்சுங்களா. அதனால தான் இந்த சமூகத்தில் இன்னும் வந்து ஏற்றத்தாழ்வு, சாதி ஒழிப்பு, அது நிறைய பேர் சாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறாங்க, கட்சிகளும் பேசுகிறாங்க, மற்றவங்களும் பேசுகிறாங்க. அதெல்லாம் வந்து நடைமுறைக்காக என்றைக்கும் ஒழிக்க முடியாது. சாதியை ஒழிக்கிறது அவ்வளவு இன்னும் எத்தனாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் சாதியை வந்து ஒழிக்கவே முடியாது. ஏன்னா வந்து அது வந்து சாதி ஒழிச்சிட்டாவே
இங்கே சமூக இந்த இந்த ரிசர்வேஷன்லாம் சமூகத்தில் ஒரு 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 அதாவது உயர்வு தாழ்வு அந்த 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 ஒரு உத்தரவு போடும்பொழுது அந்த உத்தரவு கூட வந்து இவன் ஏற்றுக்க மாட்டான். இப்போ நானும் நீ ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரே உரையில் 2 கத்திகள் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அது மாதிரி நானும் நீ ஒன்று தான், நீ என்ன சொல்லி நான் கேட்குறது அப்படி. இப்போ முன்ன கூட நான் பேசும்பொழுது கூட ஆணும் பெண்ணுக்கு வந்து விவகாரத்து எதுக்கு வருதுன்னா, நீ நானும் ஒன்று தான், நீ என்ன சம்பாதிக்கிறேன் நானும் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறதுனால தானே விவகாரத்து வருது. அதே மாதிரி தான் ஏற்றத்தாழ்வு இல்லைன்னா இல்லாமல் ஒரு ஒழுங்கே வராது. அதே சமயத்தில் ஒரு வன்முறை இருக்கணும். வன்முறை இருந்தால் தான் அங்கே ஒரு சட்டம் பிறக்கும், ஒரு ஒழுங்கு பிறக்கும். வன்முறை இல்லைன்னா சட்டம் பிறக்காது, ஒழுங்கும் பிறக்காது, ஒரு செயல்பாடும் வராது. ஒரு இடத்துல ஒரு வன்முறை வேணும், இருந்தால் தான் செய்ய முடியும். அந்த வன்முறை என்னங்கன்னா ஒரு உத்தரவு கொடுக்குற அளவுக்கு இருக்கணும். ஒரு வந்து இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சரு மாணவன்ட்டே உட்காரான்னு பெரம்புல அடித்தா தான் அவன் ஒழுங்காக உட்காருவான். அந்த இடத்துல போய் கண்ணு உட்கார்றா இப்போ அப்படின்னு சிரிச்சிட்டு பேசிட்டு இருந்துச்சுன்னா அவன் உட்கார மாட்டான்ல. அந்த இடத்துல ஒரு வன்முறை தேவைப்படுது, அந்த இடத்துல ஒரு ஒழுங்கு தேவைப்படுது. பசுமை இந்தியா உறவுகளே, உங்களுடைய பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு ஆசிரியர் சிஆர் தமிழ்வாணன் ஐயா விளக்கமாகவும் தெளிவாகவும் பதில் அளிச்சிருக்காரு. இதே போல ஒரு கேள்வி நேரத்தோட புத்தம் புதிய காணொலியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.